ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இங்கே ஐஸ்வர்யா பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. தாமரை சொன்ன விஷயத்தை, அதாவது ஷேரிங்னு சொன்னாங்க இல்லையா, அதை தான். அப்போது சேது மாமாவை நானும் தமிழ் செல்வியும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரியா இந்த தாமரை சொல்லிட்டு போனால், இல்லை இல்லை, கண்டிப்பாக நம்ம இப்படி ஒரு விஷயத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. சேது மாமா நமக்கு மட்டும்தான். நமக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி சேது மாமா எப்படி இருந்தாங்களோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. இனிமே இதுக்கப்புறம் சேது மாமா நமக்கு மட்டும்தான் புருஷனாக இருக்கணும். இந்த விஷயத்தில் மட்டும் எப்பயுமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. அதில் நிறையவே உறுதியாக இருக்காங்க இங்கே ஐஸ்வர்யா. ஸோ அப்போ தான் சேது வந்து வராங்க. சேது வந்து குழந்தையோடு தான் வராங்க. எப்போ பார்த்தாலும் கையில் குழந்தையோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ச்சே, இந்த மனுஷனை மாற்றவே முடியாது போல். இங்கே பாரு ஐஷு, நீ தான் இந்த மனுஷனை மாற்றி ஆகணும். உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா அந்த குழந்தை சேது மாமாவை விட்டு கொஞ்சம் விலகியே இருக்கணும். என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே தலையை பிச்சுக்கிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ எங்கள் சேது குழந்தை அழுதுகிட்டே இருக்கிறதுனால அமைதியாக அறுத்தாங்கோ அமைதியாக அறுத்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உடனே எங்கள் ஐஸ்வர்யா இருந்துட்டு, என்ன மாமா எதுக்காக அழகர் அழுதுகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னன்னே தெரியல ஐஸ்வர்யா, நம்ம அங்கேருந்து இங்கே நம்ம வீட்டுக்கு வந்ததுமே அழுதுகிட்டே இருக்கான். ஒருவேளை அம்மா கூட இருக்கணும்னு நினைக்கிறானோ என்னமோ அப்படி சொல்லிட்டு உடனே ஐஸ்வர்யா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஆமாம்மாம்மா, குழந்தைங்கன்னா தாய் கூட இருந்தால் தானே சந்தோஷமாக நல்லபடியாக தூங்கும். நீங்கள் பாட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு வெறுப்பாக இருக்கும் போல். நீங்கள் பேசாமல் இந்த குழந்தைய தமிழ்ச்செல்விக்கிட்டே விட்டுருங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு எங்கள் நம்ம சேதுக்கு பயங்கரமாக கோவம் வருது. போது நிறுத்த ஐஸ்வர்யா, என்ன நீ உன் மனசில் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? குழந்தைய நான் தமிழ்ச்செல்விக்கிட்ட விடவா? இங்கே பார், எக்காரணத்துக்காகவும் இப்படி ஒரு விஷயம் என்றைக்குமே நடக்காது. ஏன்னா இது எனக்கு பிறந்த குழந்த. இந்த குழந்தை மட்டும் இல்லை, மீனாட்சியும் எனக்கு பிறந்த குழந்தை தான். அதனால் மீனாட்சி தான் இந்த வீட்டுக்கு வரணும். அதுக்கான வழியை தான் நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். மீனாட்சியும் அழகரும் ஒரு இடத்துல இருந்து ஒன்றும் ஒன்றுமா அக்கா தம்பியாக சந்தோஷமாக அவங்க இருக்கணும். அதை நான் என் கண்ணால் பார்க்கணும். என் வாழ்க்கையே இந்த குழந்தைங்களுக்காக அர்ப்பணிக்கணும்னு நினைக்கிறேன். குழந்தைய தாண்டி வேறு எதுவுமே எனக்கு பெருசு கிடையாது ஐஸ்வர்யா. இன்னொரு நாளைக்கு உன் வாயால் குழந்தைய கொண்டு போயிட்டு தமிழ்ச்செல்விக்கிட்ட விட்டுருன்னு சொல்லிட்டு என்றைக்குமே நீ சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேது பயங்கர கோவமாக குழந்தைய தூக்கிக்கிட்டு பால்கனிக்கு போயிடுறாங்க. ஸோ ஐஸ்வர்யாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. என்ன, சின்னதாக ஒரே ஒரு வார்த்தை தானே சொன்னேன், அதுக்கே இம்புட்டு கோவப்படுறாங்க. எப்படி இவங்களை குழந்தைகிட்டேருந்து பிரிக்கிறது அப்படி சொல்லிட்டு எங்கே நம்ம ஐஸ்வர்யா பயங்கரமாக யோசிக்கிறாங்க. எங்கே நம்ம சேது இருந்துட்டு, தங்கம் நீ அழக்கூடாதுடா, எதுக்காக நீ அழுதுகிட்டே இருக்க? ஓ, இந்த இடம் செட் ஆகலையா, இல்லை இந்த வீடு செட் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது இன்னொரு சைடு தமிழ்ச்செல்விக்கு நம்ம சேது நினப்பாவே இருக்குது. நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம், சேது மாமாவும் நம்மளும் எப்படியெல்லாம் லவ் பண்ணோம். ஆனால் நம்ம மேலே இத்தனை வருஷமாக ஒன்றா இருந்து நம்ம மேலே துளி கூட நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு சேது மாமாவுக்கு. ஏன் சேது மாமா இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தமிழ்ச்செல்வி வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அதே சமயம் குழந்தைங்களை நினச்சியுமே ரொம்பவே அவங்களுக்கு கவலையாக இருக்குது. ஏன்னா ஒரு குழந்தை இங்கேயும் இன்னொரு குழந்தை அங்கேயும்னு இருக்கிறது நம்ம தமிழ்ச்செல்விக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ 2 குழந்தையுமே ஒரே இடத்துல வச்சு நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணுன்ற ஆசைலாம் நிறையவே இருக்குது. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் அமையலையே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இப்போது இங்கே ஈஸ்வரிக்கிட்ட இங்கே ஐஸ்வர்யா போகிறாங்க. அத்தை, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஈஸ்வரி இருந்துட்டு, என்ன ஐஸ்வர்யா, எதுக்காக இவ்வளோ கோவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை, சேது மாமா என்கிட்ட சரியாக பேசவே மாட்டேங்கிறாரு. எப்போ பார்த்தாலும் அந்த அழகர் கூடவே, அந்த அழகர் தூங்கிக்கிட்டு இருந்தா கூட பேசிக்கிட்டே இருக்காரு. அந்த அழகர் முகத்தை மட்டும்தான் பார்க்குறாரு. நேருக்கு நேராக என் கண்ணை பார்த்து ஒரு நாள் கூட அவர் பேசவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது அழகர்கிட்டேருந்து சேது மாமாவை கொஞ்சம் பிரித்து வைக்கலான்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பில்லை. சின்னதாக ஏதாவது நான் ஒன்று சொல்லிட்டேன்னா கூட பெருசாக கோவப்படுறாரு அத்தை. அது மட்டும் இல்லாமல் இந்த தாமரையும் தாமரையோட அம்மாவும் வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? தமிழ்ச்செல்வி நீயும் நல்லா க்ளோஸ் ஆகிட்டீங்க, ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க. நீங்கள் ஷேரிங் அண்ட் கேரிங்ன்றது ரொம்ப பெஸ்ட்டு தான். ஷேர் பண்ணியே வாழுங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் என்னை கிண்டல் பண்ணி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, எங்கே சேது மாமா குழந்தைங்களுக்காக அவரோட முடிவை மாற்றிப்பாரோ, எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவாரோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குத்த அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க. ஸோ உடனே இதை கேட்ட ஈஸ்வர்யா இருந்துட்டு, நீ கவலையப்படாத ஐஷோ, நான் இதுக்கான நல்ல ஏற்பாடு பண்ணுறேன், உனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்த அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இது கவனமாக கேளு அப்படின்னு சொல்லிட்டு காதில் அந்த பிளானை சொல்கிறாங்க. ஸோ இப்போது எங்கள் ஐஸ்வர்யாவுமே அத்தை ஓகே தான், ஆனால்
இது மிகப்பெரிய பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒரு பாவம் இல்லை, நீ சேது கூட ஒன்று சேர்ந்து வாழணுமா வேண்டாமா? ஆமாம் அத்தை, நான் சேது கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், எனக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சேது மாமா தமிழ்ச்செல்வி பக்கம் திரும்பி கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாரு ஐஷு, நான் சொன்னதை நீ செஞ்சுட்ட அப்படின்னா உனக்கு தான் சேதும். யாருமே உன் வாழ்க்கையில் பங்கு போட வரவும் மாட்டாங்க, வேறு யாருமே உன்னை கேலி கிண்டலாகவும் பேசவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஐஷுமே தன்னோட வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறதுக்காக எங்கள் ஈஸ்வரி சொன்ன பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கான விஷயத்தை தான் ஏற்பாடு பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஸோ கடைக்கு வெளியே போகிறாங்க. இங்கே நம்ம சேது அழகர்கிட்ட, அழகரு என்ன அழகரு, உன் அம்மா முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா என்ன? தமிழ்ச்செல்வி கொஞ்சம் நிறைய விஷயத்தில் தப்பு செஞ்சிட்டா. அவள் மட்டும் அப்படி ஒரு தப்பை செய்யாமல் இருந்திருந்தா அப்படின்னா இந்த வீட்டில் அவள், நான், மீனாட்சி, நீன்னு சொல்லிட்டு நம்ம 4 பேரும் சந்தோஷமாக இருந்திருப்போம். எல்லாத்துக்குமே ஒரு முட்டுக்கட்டையா அவள் தான் அவ்வளோ பெரிய தப்பை செஞ்சு என் அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாளே. அப்படி இருக்கிறப்போ அவளை எப்படின்னா என் பொண்டாட்டியை ஏற்றுக்கிறது? அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு புத்திக்கிட்டத்தனமா நான் இன்னொரு கல்யாணத்தை வேற பண்ணி தொலைச்சிட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்களோட வாழ்க்கை தான் எனக்கு ரொம்ப முக்கியம், உங்களோட எதிர்காலம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேது வந்து குழந்தைகிட்ட, அதாவது அழகர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அழகருமே ஒரு சில விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே ஆக்ஷன் பண்ணுறாங்க. இங்கே பாரு அழகர், உன் அம்மா கூட நீ இருக்கணுமா என்ன? உடனே இங்கே நம்ம அழகர் வந்து ஆக்ஷன் பண்ணவும் இதை பார்த்துட்டு இங்கே நம்ம சேது வந்து பயங்கர அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன தங்கம், நான் பேசுகிறது எல்லாமே உனக்கு புரியுதா? சூப்பர்டா. இங்கே பாரு, நீ என்ன ஆசைப்பட்டாலும் நான் அதை நிறைவேற்றுவேன். ஆனால் உன் அம்மா கூட இருக்கணும்னா அதுதான் என்னால் முடியாது. நீ கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவாக வளர்ந்ததுக்கப்புறம் நீ நான் மட்டும்தான் இங்கே. இப்படியே நம்ம சேது வந்து ரொம்ப நேரமாக குழந்தைகிட்ட நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ குழந்தையுமே அழுகையை நிப்பாட்டிட்டு நம்ம சேது என்ன பேசுகிறாங்களோ அதவே உத்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டான் நம்ம அழகர். ஸோ வெளியே போன நம்ம ஐஸ்வர்யா வந்து அதாவது ஈஸ்வரி சொன்ன பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு பொருளை வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே சேதுக்கிட்ட வந்து, மாமா என்ன மாமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏன் பார்த்தா தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன இந்த சேது மாமா நம்மக்கிட்ட நல்லபடியாகவே பேச மாட்டேங்கிறாங்க. என்ன ஒன்று கணவன் மனைவியாக ஒன்று சேர்ந்து வாழ முடியல அப்படின்னாலுமே ஒரு நல்ல வார்த்தையை கூட நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்களே. இருங்க மாமா, எல்லாத்துக்கும் ஒரு முட்டுக்கட்டை போடுறேன் நான். இந்த அழகர் தானே எல்லாத்துக்குமே தடையாக நின்றுக்கிட்டு இருக்கான். இந்த அழகரை இல்லாமல் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் கொஞ்ச நாள் அழகரை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் என் பின்னாடி தானே, என் முந்தானியை பிடிச்சி சுற்றிக்கிட்டு தானே இருக்கணும் நீங்கள் அப்படி சொல்லிட்டு எங்கள் ஐஸ்வர்யா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. என்ன ஐஷோ, எதுக்காக இப்படி ஒரு மாதிரி வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, கொடுங்க மாமா, அழகர் தான் அமைதியாகிட்டான்ல, நான் கொஞ்ச நேரம் வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி ஐஷு, பத்திரமா பார்த்துக்கோ, நான் இங்கே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேது வந்து ரெஸ்ட் ரூம் போயிடுறாங்க. ஸோ இங்கே ஐஷு இருந்துட்டு அழகரோட முகத்தை பார்த்து, இங்கே பாரு அழகர், என்னை மன்னிச்சிடு, உன்னுடைய வாழ்க்கை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிக்குது. அதாவது உனக்கு நினைவு கூட இருக்காது, நீ சின்ன குழந்த, அதனால் நீ வந்த வழியவே திரும்பி போயிடு சரியா? நான்னா கூட எனக்கு எல்லாமே தெரியும், கஷ்டம் நஷ்டம்னா என்னன்னு தெரியும், ஆசைப்பட்டது கிடைக்கல அப்படின்னா அதுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்றதும் எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி ஒரு தெளிவடமாக நான் வளர்ந்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் சேது மாமாவை கல்யாணம் பண்ணியிருக்கேன். அதான் உன் அப்பா கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக நான் வாழணும். அதுக்கு நீ தான் எனக்கு தொந்தரவாக இருக்க, அதான் உன்னை நான் இல்லாமல் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னை மன்னிச்சுடுடா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட இங்கே நம்ம ஐஷு வந்து பேசுகிறாங்க. ஸோ குழந்தை பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருது. ஐயோ என்ன இவன் அழுக ஆரம்பிச்சிட்டான், ஒருவேளை நம்ம சொன்னது புரிஞ்சிருச்சோ? சரி சரி, சேது மாமா வரத்துக்குள்ளே நம்ம இந்த லிக்விடை ஒரு 4-5 சொட்டு அவன் வாயில் விட்டுருவோம். இதை விட்டோம் அப்படின்னா ஒரு 1 ஹவர் 2 ஹவர்லேயே கொஞ்சம் மயக்கம் போட ஆரம்பிச்சுவான். அப்படியே ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அழகரோட உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இங்கே இந்த ஐஷு வந்து அந்த சொட்டு மருந்து மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு 4-5 சொட்டு எக்ஸ்ட்ராவே விட்டுடுறாங்க. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொள்ளும். அதாவது எப்படி என்ன பிரச்சனைனால குழந்தை இறந்துச்சு அப்படின்றதவே கண்டுபிடிக்க முடியாது யாராலையும். அந்த மாதிரி தான் இங்கே ஒரு மருந்து வந்து இங்கே ஐஷு வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க நினச்ச மாதிரியே வாயில் அந்த சொட்டு மருந்தை விட்டுடுறாங்க. இன்னும் பயங்கரமாக அழுக ஆரம்பிக்குது குழந்த. ஸோ வாயிலிருந்து லைட்டாக ப்ளட்டு வர மாதிரி இருக்குது.
சேதுவுமே அழுகு சத்தம் கேட்டதுமே ஓடி வந்து, ஏ ஐஷு என்னாச்சு, குழந்தை ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கான் அழகரு அப்படின்னு சொல்லிட்டு அழகரை தூக்கி, அழகரு என்னையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும், முகத்தில் பார்த்தா முகமெல்லாம் ஒரு மாதிரி கருத்து போயிட்டு அப்படியே கருகின்னு வர மாதிரி இருக்குது. அதே சமயம் வாயிலிருந்து ரத்தமாக வருது, மூக்குலேயும் வருது. ஸோ அதை பார்த்துட்டு இங்கே நம்ம சேது வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நம்ம சேதுக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம ராஜாங்கத்துக்கு கூட ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல், அதாவது ஃபேமிலி டாக்டர்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த டாக்டர்கிட்ட தான் இங்கே நம்ம சேது வந்து உடனடியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே ஐஸ்வர்யாவுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. என்ன அப்படின்னா பயமாக இருக்குது. ஏன்னா இந்த விஷயம் வந்து எப்படியாவது தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, அதாவது 99% வந்து கண்டிப்பாக இந்த மருந்தை வந்து கண்டுபிடிக்கவே இதுதான் ஸ்லோ பாய்சன் தான் கொடுத்துருக்கோன்றத கண்டுபிடிக்கவே முடியாது. ஏதோ ஒரு குழந்தை வயிற்று கோளாறுனால தான் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு மட்டும் தான் கண்டுபிடிப்பாங்க. ஆனால் விஷம் கொடுத்த விஷயத்த மட்டும் ஏதாவது ஒரு பெரிய டாக்டர் கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம சொல்லி முடிஞ்சுது. சேது மாமா நம்மளை உயிரோடவே வைக்க மாட்டாங்க. ஏன்னா சேது மாமாவுக்கு நிறைய ஹாஸ்பிட்டல் தெரியும், நிறைய பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாருமே தெரியும். நல்ல பெரிய டாக்டர்கிட்ட போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது விஷம்தான் கொடுத்துருக்காங்கன்ற விஷயத்த கண்டுபிடிச்சிருவாங்களே. ஐயோ கடவுளே, நான் மாட்டிக்க மட்டும் கூடாது. என்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு தப்பான விஷயத்த செஞ்சுட்டேன். இது தப்புன்னு தெரிஞ்சுமே நான் ஏன் செஞ்சேன் அப்படின்னா சேது மாமா கூட நான் ஒன்று சேர்ந்து வாழணும். இந்த அழகர்னால திரும்பவும் தமிழ்ச்செல்வி கூட சேது மாமா ஒன்று சேர்ந்துடக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்தினால்தான் நான் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சேன். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஐஷு வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. பதறி போயும் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி வராங்க. ஐஷு என்ன ஐஷு, நான் சொன்ன மாதிரி பிளானை சக்ஸஸாக முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை அதெல்லாம் நான் சக்ஸஸ் பண்ணிட்டேன் அத்தை. இது அழகரோட மூக்கில் வாயிலெல்லாம் ரத்தமாக வந்துச்சு. உடனே சேது மாமா பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே சொல்கிறாங்க. என்ன ஐஸ்வர்யா, எதுக்காக நீ பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அத்தை, ஒருவேளை இந்த விஷயம் சேது மாமாவுக்கு தெரிஞ்சு ஏதாவது என்னை வீட்டை விட்டு துரத்தவோ இல்லை என்னை கொலை பண்ணுறதுக்கு கூட அவர் தயங்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஐஸ்வர்யா பயந்துக்கிட்டே சொல்கிறாங்க. ஈஸ்வரி வந்து இந்த மாதிரியான எக்கச்சக்கமான விஷயத்த செஞ்சுருக்காங்க. ஏன்னா தப்பு செய்கிறது தான், அந்த குடும்பத்துக்கு துரோகம் செய்கிறது தான் இங்கே ஈஸ்வரியோட வேலையே. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு சாதாரணமாக தான் இருக்குது. இங்கே பாரு ஐஸ்வர்யா, இதெல்லாம் நினச்சி நீ பயப்படவே பயப்படாத. அந்த அழகர் இல்லாமல் போனால் தான் உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் இப்படி ஒரு பிளானை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்க 2 பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட நம்ம சேது பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. எப்படி கேட்டுச்சு அவங்களுக்கு? எங்கே நம்ம ஐஸ்வர்யா வந்து தெரியாமல் கையில் வந்து ஃபோன் வச்சுருக்காங்க போல். ஏதோ ஒரு பதட்டத்தில் நம்ம சேதுக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஸோ கால் போனதே இங்கே நம்ம ஐஸ்வர்யாவுக்கு தெரியல. ஸோ ஐஸ்வர்யா பேசுனதும் சரி, இங்கே பதிலுக்கு ஈஸ்வரி பேசுனதும் சரி, ரெண்டுமே இங்கே நம்ம சேது காதுக்கு விழுந்துருது. பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்போது அழகு விஷம் குடிச்சிருக்கானா, விஷத்தை தான் இந்த ஐஸ்வர்யா ஊற்றிருக்காளா, என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், அந்த ஐஸ்வர்யாவை அப்படியே குத்தியே சாவடிச்சிருவேன், கத்தியால் குத்தி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேது வந்து நினைக்கிறாங்க. ஸோ சேதுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குன்ற விஷயம் இங்கே ஈஸ்வரிக்கும் சரி ஐஸ்வர்யாவுக்கும் சரி 2 பேருக்குமே தெரியல. இங்கே நம்ம சேது வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ ஐஸ்வர்யா அவங்களே மாட்டிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்போது நம்ம சேது ரொம்பவே பதட்டமாக குழந்தைய தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போனதுமே இங்கே டாக்டர்கிட்ட பதறிக்கிட்டே பயங்கரமாக அழுதுகிட்டே, டாக்டர் என் குழந்தைக்கு ஏதோ யாரோ விஷம் மருந்து கொடுத்துருக்காங்க, தயவு செஞ்சு என் குழந்தைய காப்பாற்றுங்க, அது எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, என் குழந்தை எனக்கு உசுரோட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேது பயங்கரமாக அழுதுகிட்டே ஆக்ரோஷமாக கேட்குறாங்க. உடனே இங்கே டாக்டருமே மருந்து குடிச்சு எவ்வளோ நேரம் ஆகும், அதெல்லாம் தெரியல டாக்டர், மூக்கில் ரத்தம் வரதை பார்த்தேன், அப்போ தான் நான் இவனை ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிகிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் எனக்கு இது விஷம்ன்ற விஷயமே தெரிஞ்சுது, கொஞ்சம் சீக்கிரமாக பாருங்கள் டாக்டர் என்ன ஏதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேது வந்து ரொம்பவே பதட்டமாக சொல்கிறாங்க. உடனே டாக்டருமே இப்போ குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு செக் பண்ணுறாங்க, ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கொடுக்குறாங்க, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட்டெல்லாம் போய்கிட்டு தான் இருக்குது. இங்கே நம்ம சேதுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அவ்வளோ ஒரு பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. எங்கள் குழந்தைக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆகிடுச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லையே, அழகு உனக்கு கண்டிப்பாக எதுவும் ஆகாது, அந்த கடவுள் உனக்கு துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம சேது வந்து நினைக்கிறாங்க. ஸோ இன்னொரு சைடு தமிழ்ச்செல்வி வந்து படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பகலில் தான் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. என்னவோ பெருசாக கெட்ட கனவுல என்னென்னமோ நடக்குது. ஸோ அதை பார்த்துட்டு உடனே அம்மான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி எந்திரிச்சிடுறாங்க. பக்கத்தில் நம்ம அப்பத்தாவும் நம்ம
தமிழோட அம்மாவும் இருக்காங்க. உடனே இவங்க 2 பேருமே பதறி போய், "தமிழ் என்னாச்சு தமிழ்? ஏன் இம்புட்டு சத்தமாக கத்துன?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, "அம்மா என் கனவுல ரொம்ப கெட்டதா நடந்தது. எனக்கு என்னமோ அழகருக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்கும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. நான் அழகரை இப்போவே பார்த்தாகணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்பத்தா இருந்துட்டு, "தமிழ் அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது. என் பேரன் சேது அழகரை ரொம்ப பத்திரமா தான் பார்த்துக்கிட்டு இருப்பான்" அப்படின்னு சொல்லிட்டு, "இங்கே பாரு, நம்ம எவ்வளோ தான் பத்திரமா இருந்தாலும் கெட்ட நேரம்ன்றப்போ எல்லாருக்குமே ஒரு பதட்டம் தானே. எனக்கு என்னமோ குழந்தைக்கு ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுது, ஆபத்து ஆக போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. நம்ம கொஞ்சம் உஷாராக இந்த டைமில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆபத்துலேருந்து நம்ம குழந்தைய மீட்டு எடுத்துடலாம். எனக்கு இப்போவே அழகரை பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வி ரொம்பவே அடம்பிடிக்கிறாங்க. ஸோ தமிழ்ச்செல்வி இப்படி அடம்பிடிக்கிறதுனால அவங்க அம்மா இருந்துட்டு அவங்க அப்பா கிட்ட பேசி அவங்க வீட்டில் போயிட்டு குழந்தைய தூக்கிட்டு வர சொல்லி சொல்கிறாங்க. ஸோ செல்லப்பாண்டியுமே இங்கே நம்ம ராஜாங்க வீட்டுக்கு வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்தால் இங்கே ராஜாவுக்குமே கட்சி விஷயமா எங்கேயோ வெளியே போயிருப்பாங்க. ஸோ வீட்டில் இங்கே ஐஸ்வர்யாவும் ஈஸ்வரியும் தான் இருப்பாங்க. ஸோ செல்லப்பாண்டி வராங்க. செல்லப்பாண்டி வந்ததுமே இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு, "ஏய், நீ எதுக்காக இங்கே வர? இங்கே பாரு, இந்த வீட்டுக்குள்ளே நீ காலடி எடுத்து வைக்கிறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது, உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஒழுங்காக இங்கேருந்து போ. நீ தான் அந்த தமிழ்ச்செல்வியை பெற்று வளர்த்த, அதுக்கு ஒரு நல்ல புத்தி பழக்கம் எதுவுமே சொல்லிக் கொடுக்கல. அந்த மாதிரி ஒரு பொண்ணை இந்த குடும்பத்துக்கு மருமகளாக அனுப்பி இந்த குடும்பமே சீரழிஞ்சு கிடக்கு அப்படின்னா அதுக்கு உன் பொண்ணு தான் காரணம். அந்த பொண்ணை பெற்ற நீ இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது. ஒழுங்காக வெளியே போடா" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் செல்லப்பாண்டியை இங்கே பயங்கரமாக திட்டி துரத்த பார்க்குறாங்க. ஸோ உடனே செல்லப்பாண்டி இருந்துட்டு, "தயவு செஞ்சு நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் அழகரை இங்கேருந்து தூக்கிட்டு போகலான்னு தான் வந்தேன். தமிழ்ச்செல்விக்கு அழகரோட நினப்பாக இருக்குது, அதனால தான்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஐஸ்வர்யா இருந்துட்டு, "அங்கிள், அழகருக்கு ஏதோ பிரச்சனை போல், அவருக்கு உடம்பு முடியல, அதனால தான் சேது மாமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு" அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட எங்கள் செல்லப்பாண்டி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. "உடம்புக்கு முடியலையா? என்னாச்சுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு, "என்னமோ ஆகுது, உடம்புக்கு முடியல அப்படின்னா சேது பார்த்துக்கிறான், உங்களுக்கு என்ன? ஒழுங்காக இங்கேருந்து போங்க. அதான் உங்களுக்கு ஒரு குழந்தை, இந்த வீட்டுக்கு ஒரு குழந்தைன்னு சொல்லிட்டு பிரித்து கொடுத்தாச்சுல்ல. இந்த குழந்தைக்கு என்னன்னா உங்களுக்கு என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னம்மா நீ கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பேசுகிற?" அப்படி சொல்லிட்டு எங்கள் செல்லப்பாண்டி பயங்கர பதட்டத்தோடு இப்போது தமிழ்ச்செல்வி கிட்டே போகிறாங்க. ஸோ தமிழ்ச்செல்வி கிட்டே விஷயத்த சொல்லவும் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. "என்னப்பா சொல்கிறீங்க? எனக்கு அப்போவே உள் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்தது, குழந்தைக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஐயோ, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு எங்கே போயிருக்காங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே. அம்மா, நான் என்னம்மா பண்ணுவேன்?" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுமே இங்கே ரொம்பவே பதறி போயிருக்காங்க. தமிழ் சொன்ன மாதிரியே கரெக்டாக குழந்தைக்கு ஏதோ ஒரு ஆபத்து போல். "செல்லப்பாண்டி, நீ எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு கொஞ்சம் விசாரி. நாங்கள் ரெகுலராக போகிறது ஒரு 2-3 ஹாஸ்பிட்டலுக்கு தான். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் நீ போய் பார்த்துட்டு வா, நான் அட்ரஸ் சொல்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்கிறாங்க. ஸோ செல்லப்பாண்டியுமே ஹாஸ்பிட்டலில் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம அதாவது குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு டாக்டர் வெளியே வராங்க. உடனே சேது இருந்துட்டு, "டாக்டர், குழந்தை எப்படி இருக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் லேட்டாக கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தையோட உயிரை நீங்கள் கண்ணிலே பார்த்துருக்க முடியாது." "டாக்டர், என்ன சொல்கிறீங்க நீங்கள்? நீங்கள் பயப்பட வேண்டாம், பதறவும் வேண்டாம். குழந்தையோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்துமே இல்லை. இன்னும் ஒரு 2 ஹவர் 3 ஹவர் அவங்க அப்சர்வேஷனில் இருக்கணும். நீங்கள் கவலைப்படாதீங்க, குழந்தைய நாங்கள் காப்பாற்றிட்டோம்" அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டிங்க நம்ம சேதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. "ரொம்ப நன்றி டாக்டர், என் குழந்தைக்கு எதுவும் ஆகாமல் நீங்கள் காப்பாற்றிட்டீங்க. இந்த நன்றியை நீங்கள் எப்போவுமே மறக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு கால்லலாம் விழுகிறாங்க. "இங்கே பாருங்கள், நீங்கள் கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி கால்லலாம் விழுகாதீங்க. ஏன்னா எல்லாமே அந்த ஆண்டவன் கையில் தான். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக குழந்தைய கூட்டிகிட்டு வந்தீங்க. கொஞ்சம் லேட்டாக இருந்திருந்தது அப்படின்னா கூட கண்டிப்பாக நீங்கள் ரொம்பவே தோல்வியை பார்த்துருப்பீங்க, ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க" அப்படிங்கிற மாதிரிலாம் டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ சேதுக்கு இப்போ தான் ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. "சரிங்க டாக்டர், நான் குழந்தைய பார்க்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்கள் தாராளமாக போய் பாருங்கள், கூடவே இருந்து பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க அம்மா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு டைமில் அந்த விஷம் முறிவை எல்லாத்தையுமே க்ளீனாக ரிமூவ் பண்ணுறதுக்கு தாய்ப்பால் மிகவும் அவசியம். ஸோ இனிமேல் குழந்தை நல்லபடியாக வளரணும் அப்படின்னா தாய்ப்பால் மட்டும்தான் குடிக்கணும்" அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம சேது இருந்துட்டு, "சரிங்க சார், நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உள்ள அழகர்கிட்ட போகிறாங்க. "அழகரு, உனக்கு எதுவும் ஆகாதையா? நீ கண்டிப்பாக நல்லபடியாக திரும்ப வந்துட்ட. நீ உனக்கு பிரச்சனை இல்லையா? எனக்கு இப்போ தான் உசுரே வந்தது" அப்படி சொல்லிட்டு இப்போது குழந்தையுமே டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நேராக போனதுமே இங்கே ஐஸ்வர்யாவை தேடி போகிறாங்க. ஐஸ்வர்யா கோவிலுக்கு போயிருப்பாங்க. ஸோ ஈஸ்வரியோட பொண்ணும் தான் இருக்காங்க. ஸோ ஈஸ்வரி இருந்துட்டு, "என்னையா சேது, யார் ஐஸ்வர்யாவை தேடிக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஐஸ்வர்யாவை மட்டும் இல்லை, உங்களையும் தான் தேடிக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு, "சொல்லியா சேது" அப்படின்னு சொல்லவும், உடனே பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க.
என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சேது, என்னையா இது, என்னவே நீ அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, உங்களை அடிக்கிறதா, உங்களை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்தியை தேடுறாங்க. ஸோ காய் கட் பண்ணுற கத்தி அங்கே டேபிள் மேலே இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து பயங்கர கோவமா, ஏய் நீ உயிரோடவே இருக்கக்கூடாதுடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆக்ரோஷமாக குத்த வரவும் உடனே இங்கே ஈஸ்வரி கத்திடுறாங்க. ஐயா சேது நிறுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க ஒரு பக்கம் சத்தம். உடனே திரும்பி பார்க்குறாங்க. உடனே ராஜாங்க இருந்துட்டு, என்னையா சேது, என்ன காரியம் பண்ணி துணிஞ்சிட்ட நீ, எதுக்காக ஈஸ்வரியை கத்தியால் குத்த போகிற, இந்த பழக்கத்தை நீ எப்பயா கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா, இவங்க என்ன எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமாப்பா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னையா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே இங்கே நம்ம சேது இருந்துட்டு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த ஐஸ்வர்யாவும் இந்த ஈஸ்வரி சித்தியும் சேர்ந்து 2 பேருமா குழந்தைக்கு மருந்து கொடுத்துருக்காங்க. விஷம் மருந்து கொடுத்ததுனால அழகர் மூக்கில் வாயிலெல்லாம் ரத்தம் வந்தது. என்ன ஏதுன்னே தெரியாமல் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனப்போ தான் இந்த விஷயத்த சொன்னாங்க. உடனே ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாரு, அது கூட டாக்டர் யார் கொடுத்தாங்க என்ன ஏதுன்னு அதெல்லாம் டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்களா, என்னையா சேது என் மேலே அபாண்டமாக பழி போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், நீங்கள் மட்டும் ஒரு வார்த்தை பேசுகிறாதீங்க, உங்களை எப்படி கொண்டு போட்டணுன்ற அளவுக்கு எனக்கு ஆத்திரம் இருக்குது. நீங்களும் ஐஸ்வர்யாவும் நின்று பேசிக்கிட்டு இருந்ததை நான் ஃபோனில் கேட்டேன். யதார்த்தமாக ஐஸ்வர்யாவோட ஃபோன்லேருந்து எனக்கு கால் வந்திருக்கு. எனக்கு கால் வந்த விஷயம் அவளுக்கு தெரியல. நீங்கள் 2 பேருமா என்ன பேசிக்கிட்டீங்கன்ற எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அப்பா, இவங்க இனிமேல் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுப்பா. ஒரு சின்ன பிஞ்சு குழந்தைய கொல்லணும்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையாப்பா. அப்பா, சின்ன குழந்தைய கொல்ல துணிஞ்சவங்க மனுஷங்களை எல்லாரையுமே கூட விட்டு வைக்க மாட்டாங்க. இவங்க இனிமேல் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேது வந்து பயங்கர ஆக்ரோஷமாக சொல்கிறாங்க. ஸோ ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு, மாமா இங்கே பாரு, நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இனிமேல் நீயும் அந்த ஐஸ்வர்யாவும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. ஐயோ மாமா ஏதோ தெரியாமல் பண்ணிட்டு, அந்த ஐஸ்வர்யா தான் என்கிட்ட சேது மாமா என் கூட ஒன்று சேராதுக்கு காரணம் இந்த அழகர் தான், அழகர் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஐடியா கேட்டா. நானும் சின்னதாக ஒரு ஐடியாவை சொன்னேன், மற்றபடி நான் எதுவுமே பண்ணல. என்ன சின்னதாக ஐடியா சொன்னியா, ஒரு குழந்தைய கொல்றதுக்கான பிளானை பண்ணியிருக்கீங்க. மர்டர் கேஸில் தான் உங்களை எல்லாருமே உள்ள தள்ளணும். இப்போவே நான் போலீஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க நேரத்துலேயும் இங்கே ஐஸ்வர்யாவும் வராங்க. ஸோ என்ன பிரச்சனைன்னு வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே சேது இருந்துட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு அப்படி போகிறாங்க. ஐயோ மாமா விடுங்க மாமா, எதுக்காக இப்படி போட்டு என்னை நெரிக்கிறீங்க, நீ எல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாதுடி, என் குழந்தைய கொல்லணும்னு துணிஞ்சிட்டில்ல, நீ இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் உயிரோடு இருக்கக்கூடாது, செத்து தொலைடி அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நல்லா நெரிக்கவும் உடனே இங்கே நம்ம ராஜாவும் இருந்துட்டு, இங்கே பாரியா சேது, அவளை கொண்டுட்டு நீ ஜெயிலுக்கு போயிட்ட அப்படின்னா இந்த குழந்தைய யாரையா பார்த்துக்கிறது, இரியா நீ கவலையே படாத, இவங்களுக்கான மிகப்பெரிய கடுமையான தண்டனையை நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுமே கால் பண்ண நேரத்தில் வந்துடுறாங்க. ஸோ போலீஸ் வந்ததுமே இங்கே யாரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் குழந்தைய கொல்றதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க, விஷ மருந்து கொடுத்து சாவடிக்கணும்னு நினச்சிருக்காங்க. கரெக்டான டைமில் நான் என் குழந்தைய காப்பாற்றிட்டேன், இவங்க 2 பேரும் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, ஏன் வெளி உலகத்துக்கு இவங்க வரவே கூடாது, குழந்தைய கொலை பண்ண பாவத்துக்கு இவங்க கடைசி வரைக்கும் ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டேங்க போலீஸுமே இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே நம்ம சேது பயங்கரமாக அழுகுறாங்க ராஜாங்கத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு. அப்பா, நான் ஒரு நிமிஷம் லேட்டாக கூட்டிகிட்டு போயிருந்தா கூட குழந்தைய உயிரை நம்ம பார்த்துருக்கவே முடியாதுப்பா, அழகரோட முகத்தை பாருங்கப்பா, அவனை கொண்டு போடணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கு எப்படிப்பா மனசு வந்திருக்கும். அப்பா, அழகருக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு செல்லப்பாண்டி இங்கே தமிழ்ச்செல்வி கிட்டே போய் விஷயத்த சொன்னதுமே இங்கே தமிழ்ச்செல்வியும் பதறி போயிருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் தேடி பார்த்துமே எங்கன்னே தெரியல. ஸோ சரி திரும்பவும் வீட்டுக்கு வந்திருப்பாங்களே என்னவோன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி, அப்பத்தா, தமிழ்ச்சோட ஃபேமிலி ஃபுல்லாக எல்லாருமே இங்கே ராஜாங்கத்தோட வீட்டுக்கு வெளியவே தான் நிற்கிறாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே போக மாட்டாங்க நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு அழகருன்னு சொல்லிட்டு அவங்களோட பையன் பேரை தான் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே தமிழ்ச்செல்வியோட வாய்ஸை கேட்டதுமே இங்கே சேது வந்து அழகரை தூக்கிக்கிட்டு வராங்க. அழகரை ஓடி போய் வாங்கி அழகரை முத்தம் கொடுத்து கொஞ்சறாங்க இங்கே நம்ம தமிழ்ச்செல்வி. உடனே செல்லப்பாண்டி இருந்துட்டு, என்ன தம்பி, குழந்தைக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டோம், என்னாச்சு உடம்புக்கு, ஏதாவது நிறைய ஜுரமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை,
அந்த ஐஸ்வர்யா விஷம் கொடுத்து கொல்லணும்னு இது பிளான் பண்ணி இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்லவும், இதை கேட்டேங்க நம்ம தமிழ்ச்செல்வி, செல்லப்பாண்டின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஐயோ! எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்காங்க, அவங்க எல்லாரையும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேது வந்து சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வி இருந்துட்டு இதுக்கப்புறம் என் பிள்ளை என்கிட்டே இருக்கட்டும், இங்கே இருக்கிறது கரெக்டாக இருக்காரு, இருக்கவே இருக்காது, கண்டிப்பாக என் குழந்தைய நான் என் கூடவே தான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே நம்ம சேது இருந்துட்டு இல்லை என் குழந்தைய நான் யாருக்கும் கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயம் நம்ம தமிழ்ச்செல்வி மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்றது கூடிய சீக்கிரமே சேதுக்கு தெரிய வரணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க.